நெகிழ்ந்திடுதே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவில் இனியவர்களே, புனித சூசையப்பரனுடைய ஆண்டினை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு தந்தையின் இதயத்தோடு என்ற திருத்தூது மடலை இந்த உலகில் இருக்கின்ற எல்லோருக்குமாக அறிமுகம் செய்து 7 வகையான தந்தையின் குணநலன்களை அடையாளப்படுத்தி அவற்றின் வழியாக புனித சூசையப்பர் எவ்வாறு இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தார் என்பதையும் அவருடைய மகனான இயேசு கிறிஸ்துவையும் துணைவியாக இருந்த அன்னை மரியாவையும் எந்தளவு கரம் பிடித்து வழிநடத்தி இறை திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய மடலின் வழியாக திருத்தந்தை எண்பித்து காட்டுகிறார். இந்த அருளின் காலமான தவக்காலத்திலே சிலுவை பாதையின் வழியாக இயேசுவின் பாடுகளை சிந்திக்கின்ற நாம் புனித சூசையப்பரினுடைய ஆண்டிலே திருத்தந்தை சுட்டிக்காட்டுகிற 7வது தந்தையாகிய நிழல் தந்தை என்கிற அடிப்படையிலே நிழலாய் அவர் இயேசுவையும் அன்னை மரியாவையும் பின்தொடர்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த தவக்காலத்திலே முன்னெடுக்கிற சிலுவை பாதையிலே இயேசு போகிற அந்த கல்வாரி பயணத்திலே ஒரு தந்தை பயணம் மேற்கொள்கிறார் என்றால் அது சூசையப்பர் நிழலாய் பின்தொடர்கிறாய் என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறார். அந்த அடிப்படையிலே இயேசுவினுடைய கல்வாரி பயணத்திலே நிழலாய் புனித சூசையப்பர் பின்தொடர்ந்து தன் தமையலின் பாடுகளை பற்றி சிந்தித்து பார்க்கிற பொழுது, கண்ணுற காண்கிற பொழுது பட்ட வேதனைகளை மிக உன்னிப்பாக உள்வாங்கிக் கொண்டு புனித சூசையப்பரின் நிழலில் இயேசு பட்ட பாடுகளின் பயணம் ஒரு தந்தையின் பயணம் என்ற பின்னணியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளின் பயணம், இயேசுவின் கல்வாரி பயணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சிலுவை பாதையினை இன்று இந்த சிலுவை பாதையில் ஒரு தந்தையின் பயணம் என்று இயேசுவின் 14 நிலைகளில் உடனிருந்து நிழலாய் பயணிப்பவர் புனித சூசையப்பர் என்று சிந்திப்போம். ஆண்டவரின் பாடுகளை அற்புதமாக உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தந்தையின் பயணத்தை தொடங்குவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட முதல் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் மௌனம். சுற்றும் எங்கும் பார்த்துவிட்டு மௌனம் காக்கிறார் புனித சூசையப்பர். என்ன செய்வது தெரியவில்லை. சத்தம் ஒருபுறம், அழுகுரல் மறுபுறம். என்ன ஆயிற்று என் மகனுக்கு என ஏங்கிய பொழுதுகள் அடுத்தடுத்து எட்டி பார்க்க குற்றமற்றவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நேரம் வந்தது. என் மகனை இப்படி மாற்றிவிட்டார்களே என மனவழியுடன் மௌனம் காக்கிறார் புனித வளனார்.
தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்ன என் மகனுக்கா இந்த அநியாய தீர்ப்பு? சிந்தித்து கூட பார்க்க முடியா வண்ணம் சித்தரிக்கப்பட்ட பொய் வழக்குக்கு மெய்யான தீர்ப்பையா பிளாத்து வழங்கியிருக்கிறார். தடுக்கவும் முடியவில்லை, தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. மௌனம் சாதிக்கிறார் புனித சூசையப்பர். இறை திட்டத்தின்படி வாழ்ந்திட என்று சொன்ன நானே இப்படி இறை திட்டத்தை நிராகரிக்க குரல் கொடுப்பேன். மௌனமாய் நகர்கிறார். தீர்ப்பு எழுதப்பட்டது, தீர்க்கமான முடிவுகள் எழுதப்பட்டது. நுழை வாயிலிருந்து வெளியே வருகிறார் இயேசு. நொடிந்து போகும் வண்ணம் சுமத்தப்படுகிறது சிலுவை. தோள்கள் கூட முணுமுணுக்கிறது. ஆனால் தோளில் தூக்கி வளர்த்தெடுத்த தந்தையின் இதயமோ மௌனம் காக்கிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் மற்றவரின் மௌனத்திலே எங்களது மகிழ்ச்சியை காணாமல் ஏன் மௌனமாயிருக்கிறார்கள் என்பதை அறிந்து உதவி செய்ய அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இரண்டாம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் சுமை. இயேசுவை பார்த்தவுடன் மனமுடைந்து போகிறார் அவரின் தந்தை. அந்த தந்தையின் இதயம் சுக்கு நூறாய் உடைகிறது. பார்த்து பார்த்து வளர்த்த தம் தமையன் நின்று இத்தனை பேருக்கு முன் சுமையிறக்க வந்தவனின் தோளில் சுமையேற்றுகிறார்களே என வேதனையுடன் வீதியில் நிற்கிறார். முகம் இரத்தத்தால் நனைய, சிந்திய துளிகள் தண்ணீரா செந்நீரா? குழப்பத்துக்குள் குதித்து எழுந்து விமர்சிக்கும் கூட்டத்திற்கு நடுவில் இது என்ன, இவ்வளவு பெரிய சோதனை என் மகனுக்கு என நினைத்து சுமை ஏறுகிறார் புனித சூசையப்பர். சிலுவையின் பாரம் ஒருபுறம், நாம் செய்த பாவம் மறுபுறம். உழைக்க பிடிக்க வைத்த மரமே என் மகனின் உயிரை இன்று எடுக்க உதவுகிறதே என ஏங்கி ஏங்கி சுமையேறுகிறார் புனித சூசையப்பர். இயேசு சுமந்தது சுகமான சுமை என்றாலும் புனித வளனார் சுமப்பது என்னவோ ஏற்க முடியாத சுமையே. இருப்பினும் நான் சொல்லிக் கொடுத்ததை நானே வேண்டாம் என்று சொல்லலாமா? சுமையை ஏற்க கற்றுக் கொடுத்தவனே நான் தான் என்பதை சுமைகளையெல்லாம் அலசி பார்த்துவிட்டு அழுங்காமல் அடுத்த அடியெடுத்து வைக்கிறார் புனித சூசையப்பர். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் அடுத்தவரின் சுமையை கண்டு விமர்சிக்காமல் அவரின் சுமையை குறைப்பதற்கான வழிகளை தேடும் வரத்தினை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். தூக்கி
இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மூன்றாம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் தடுமாற்றம். என்ன செய்வது? 1000 தான் இருந்தாலும் தடுக்கி விழும் பிள்ளையை தாங்கிட தந்தையின் கை செல்லாதா? நிச்சயம் போயிருக்கும். நிழலாய் பின்தொடர்ந்த புனித சூசையின் அலறல் ஓசை கூட அங்கிருப்பவர்களின் காதுகளுக்கு எட்டி இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை. கயவர்கள் ஒய்யாரமாய் நடந்து வருகையில் ஓவியமாய் பார்க்க வேண்டிய என் மகன், காவியமாய் வடிக்க வேண்டிய என் மகன் இன்று கரடுமுரடான பாதையில் தடுமாறுகிறானே. தாங்கி பிடிக்கவும் தாங்கி நிற்கவும் ஆளில்லாமல் தடுமாறுவதைக் கண்டு தந்தையின் இதயம் தடுமாறி நிற்கிறது. ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை புதைக்கப்பட்ட இந்நேரத்தில் ஏறி மிதிப்பதிலேயே குறியாயிருந்து படை வீரர்களின் மத்தியில் தடுமாற்றத்தை மாற்றியமைக்க எங்கினம் சொல்வது? நிற்கிறார் புனித சூசையப்பர். பார்க்கிறார் இயேசுவின் தடுமாற்றத்தை. தட்டு தடுமாறி எழுகையில் தனக்குள் சொல்லிக் கொள்ளுகிறார் புனித வளனார், விழுந்தாலும் அப்படியே இருந்துவிடக் கூடாது. இறை துணையை நம்பி எழுந்து நட என்று சொன்ன வார்த்தைகளை அசை போட்டுவிட்டு நகர்ந்து சொல்லுகிறார், தமையனின் உடலை தன் நிழலால் அணைத்துக் கொண்டு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் எங்கள் கண் முன்பாக யார் தடுமாற்றத்தில் விழுந்தாலும் அவர்களை தாங்குகின்ற கரமாக எங்களை மாற்றும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நான்காம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் சந்திப்பு. நடக்கக்கூடாத நிகழ்வுகள் அடுத்தடுத்த காட்சிகளாய் அரங்கேறி கொண்டிருக்கு. சந்தித்தவர்கள் எல்லாம் பாவம் என்று உச்சு கொட்டிவிட்டு ஓரமாய் நிற்கையில் ஒத்தாசைக்கு கூட யாரும் வராத சூழலில் ஒத்தி வைத்து உறவு பாராட்டுகிறார் தமையனின் தாய் அன்னை மரியா. பொங்கியெழும் கண்ணீருக்கு நடுவில் செந்நீர் வாடை தேகத்தை வருட மூச்சிறைக்க முகர்ந்து கொள்கிறது இருவரின் கண்கள். தாயும் சேயும் நிகழ்த்துகிற சந்திப்பில் திடீரென தென்படுகிறது இன்னொரு சந்திப்பு நிழலாய். நினைத்து கூட பார்க்கவில்லை இவ்வளவு இன்னல்கள் நம் மகனுக்கு வருமென்று. சாவை சந்தித்தவர்கள், நோயை சந்தித்தவர்கள், பாவியாய் சந்தித்தவர்கள், சங்கடங்களோடு சந்தித்தவர்கள், சட்டத்தால் சரிந்து சந்தித்தவர்கள் எல்லோரும் வாழ்வு பெற்றுவிட்டு இப்போது என் மகனின் வாழ்வை எடுக்கிறார்களே, இது நியாயமா? மௌன மொழியாய் வடிக்கிறார் அன்னை மரியா. சந்திப்பின் மூன்றாம் கண் எவ்வித சலசலப்பையும் உருவாக்காமல் அமைதியாய்
அணிந்துரை ஏற்றுகிறது. நீயும் நானும் எகிப்துக்கு ஓடிப்போனதும் மீண்டும் பழைய இடத்திற்கு வந்ததும் இன்னல்கள் அனுபவித்ததும் ஆண்டவரின் செயலென்றே ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? இது உன் நினைவில் இருக்கும் என நம்புகிறேன். சந்திப்புகள் சறுக்கல்களை உருவாக்க கூடாது என்பதில் உறுதியாய் நின்று கடந்து போகிறார் புனித சூசையப்பர். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு சந்திப்புகளும் அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை உருவாக்காமல் சந்தோஷ பொழுதுகளை உருவாக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 5ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் உதவி. ஓடி ஓடி செய்த உதவியால் உற்றார் உறவினர், நண்பர்கள், நலம் விரும்பிகள் யாவரும் அன்பு பாராட்டினர். அகிலம் முழுவதும் உதவியின்றி வாழாது என்பதை உள்ளத்தில் ஏற்று நான் என் மனைவிக்கும் குழந்தைக்கும் எவ்வளவோ உதவிகள் செய்து ஆண்டவரின் திட்டத்திற்கேற்ப அவர்களை வழிநடத்தி வாழ்வித்தேன். இப்படியாய் யோசித்துக் கொண்டே வருகையில் நடுவீதியில் முன்னேறி நடக்க துணியாமல் மண்ணுக்கும் தோளில் சுமந்த சிலுவைக்கும் இடையில் விழுவதா நிற்பதா என்ற போராட்டத்திற்கு மத்தியில் இயேசு நிற்பதை கண்டு மனமுடைந்து போகிறார் புனித சூசையப்பர். உதவி என கேட்டவருக்கெல்லாம் தாராளமாய் தயங்காமல் உதவி செய்த என் மகனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் தேடல் நிகழ்வது எத்தகைய அவமான செயல் என்று ஏக்கத்தோடு எட்டி பார்க்கிறார் புனித யோசேப்பு. யாராவது ஒருவர் வந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கையில் இழுத்து வரப்பட்டு இறுகிய மனதோடு இயலாமையை வெளிப்படுத்தாமல் சிலுவையை தோளில் சுமத்துகிறார்கள். யார் மீது? சீமோனின் மீது. சற்றே என் மகன் இளைப்பாறுகிறார். சத்தங்கள் இல்லாமல், சங்கீதங்கள் இசைக்காமல் முகாரம் ராகத்தை கேட்டிட முன்னுரை எழுதி கொண்டிருக்கிறார் இயேசு. இதை பார்த்த தந்தையின் இதயம் உதவிட யாருமில்லையே என உருகி உலகத்தை பார்த்து இயலாமை என்னும் பார்வையை பதித்துவிட்டு பக்கவாட்டில் நகர்ந்து செல்கிறார் புனித சூசையப்பர். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அணுகி வருகிறவர்களுக்கு தயங்காமல் உதவி புரிய அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென்.
இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 6ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் துணிவு. தள்ளாடி வரும் வேளையில் தமையனின் முகத்தை பார்க்கிறார் தந்தை. இதயம் இரத்தம் வடிக்க முகத்தில் இயேசுவுக்கு இரத்தம் வடிகிறது. துடைக்கலாம் என ஏங்குகிறார், முடியவில்லை. சிறு வயதில் சிறிதாய் படிந்த வியர்வை துளியையே விவரமாய் அணுகி துடைத்த நான் இன்று இரத்த துளிகள் படிந்த முகத்தை துடைக்க துணியாது நிற்கையில் வெள்ளை துணியுடன் விறுவிறுவென்று முன் வந்தால் வீரமங்கை வெரோனிகா. படை வீரர்கள் தடுத்திட, சுற்றி நின்றவர்கள் கூச்சலிட, பார்த்தவர்கள் வேண்டாம் என்று சொல்லிட, துவளாமல் துணிவுடன் முன் வருகிறார் இந்த பெண்மணி. பார்த்தவுடன் எழுந்த வண்ணம் பக்குவமாய் பதிகிறது இயேசுவின் முகம். துணிவை கற்றுக் கொடுத்த நான் துணிந்து செல்லும் பழக்கத்தையும் சொல்லிக் கொடுத்தேன் என்பதை மறந்துவிட்டு தமையனின் இந்த தார்மீக அவலத்தை கண்டு துணிவு இழந்து நிற்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு துணிந்து முன்னேறுகிறார் புனித சூசையப்பர். தயங்காமல் அடுத்த நகர்வுக்கு நகர்ந்து போகிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் எத்தகைய சோதனைகள் எங்களை அணுகினாலும் துணிவோடு அவற்றை எதிர்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 7ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் தவிப்பு. கட்டி அணைத்து தோளில் சுமத்தி எவ்வித குறையுமின்றி வளர்த்த தன் மகன் இன்று இப்படி தரைமட்டம் விழுந்து கிடக்கிறானே என ஏக்கத்தோடு பார்க்கிறார் புனித சூசையப்பர். தவிப்பின் தளங்கள் தங்குதடையின்றி மிக நேர்த்தியாய் பதிகிறது. தவிப்பின் பக்கங்கள் ஒவ்வொன்றும் தமையனின் தவிப்பாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அவன் நன்றாக இருக்க வேண்டும் என எத்தனையோ காரியங்களை செய்து அவன் தவிப்பில் அழக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தேன். ஆனால் இன்று யாரோ எழுதிய அநியாய தீர்ப்பால் தவித்து நிற்கிறார் என் மகன். பெற்ற மனம் பித்தாய் போக மவுனத்தின் மன்னம் மனம் நொந்து எழுகிறார் பாடுகளின் பயணத்தில். மற்றவரின் தவிப்புகளை தவிடுபடியாய் மாற்றிய என் மகனின் தவிப்புக்கு யார் மருந்திடுவார் என ஏங்கிய வெளிகளுடன் வீதியின் ஓரத்தில் உறைந்து போய் நிற்கிறார் புனித சூசையப்பர். தந்தையின் இதயம் தமையனின் தவிப்பை கண்டு கலங்கி நிற்கிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் மற்றவரின் தவிப்பை கண்டு மன மகிழ்வு கொள்ளாமல் தவிப்பிலிருந்து விடுவிக்க
விடுதலை கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 8ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் அழுகை. அழுத நேரங்களில் அழாதே என்று கண்ணீரை துடைத்த கரங்கள் வேண்டுமென்று சொன்ன பொழுதெல்லாம் இது வேண்டாம் உனக்கு என்று வாயார உச்சரித்து வாழ கற்றுக் கொடுத்த நான் இப்போது இது வேண்டாம், இந்த பாடுகளின் பயணமும் கல்வாரி மழையும் சிலுவை சாவும் வேண்டாம் என்று சொல்ல எனக்கு மனமில்லை. காரணம், இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட இயலா சூழலிலும் முயல வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுத்ததே நான் தான் என்பதை எவ்வாறு மறவேன்? ஆனாலும் அழுகை வருகிறது. உந்தன் இந்த கோர தாண்டவத்தை என் கண்கள் பார்க்கின்ற பொழுது கண்ணீர் வடிக்காமல் இல்லை. கண்ணீர் சிந்தாமல் என் கண்கள் மறைத்துக் கொள்ளவில்லை. இருப்பினும் என் உள்ள ஏக்கத்தை வெளிப்படையாய் காட்டிவிட்டு கண்ணீர் மல்க அழுகிறார்கள் எருசலேம் மகளிர். அழுகைக்கு மத்தியிலும் ஆறுதல் சொல்ல இயேசுவால் மட்டுமே முடியும். என்னுடைய அழுகையை காட்டிலும் உங்களின் அழுகை உயர்ந்தது என்று பெருமை பாராட்டும் இயேசுதான் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறி அழுகைக்கு ஆறுதலும் ஆதரவும் தருகிறார். இதை பார்த்தவுடன் வடித்த கண்ணீருக்கெல்லாம் வாய்க்கால் அமைத்து தமையனுடன் பயணிக்கிறார் புனித சூசையப்பர் அடுத்த நிலைக்கு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களின் கரங்கள் அடுத்தவரின் அழுகையை ஆற்றுகின்ற ஆறுதல் மொழி உரைக்கின்ற கருவியாக மாறிட அருள் புரியும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 9ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் ஏக்கம். இதுவரை பயணித்து விட்டார். நான் பட்ட வேதனையை விட இவன் படும் துயரங்கள் இவ்வளவு பெரியதாய் இருக்கின்றனவே என்று ஏக்கத்தோடு பார்க்கிறார்.
தள்ளாடி நடந்து சென்ற தன் மகன் தரையில் கீழே விழுகிறார் என்பதை கண்ணார கண்டு இதயம் உடைந்தவராய் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறார் புனித சூசையப்பர். யாராவது தூக்கி விடுவாரோ என்ற நினைப்போடு நிற்கையில் தூக்கமறத்த கரங்கள் வேகமாய் சாட்டையால் அடிக்கிறது. காரி துப்பிய உதடுகள் உதவ முன்வராத மனிதர்களின் உதடுகளாய் அமைந்து எள்ளி நகையாடுகிறது. விழுந்தவன் இங்கே இருந்து விட்டால் அல்லது இறந்து விட்டால் இவன் இறப்பை அங்கே நிகழ்த்த முடியாது. சுதாரித்துக் கொண்டு துண்டுச்சீட்டு போட துடித்தவர்கள் இயேசு துவண்டு விழாமல் எழ தூண்டுதல் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த புனித சூசையப்பர், என் மகனுக்கா இந்த அவலம்? கண்களில் கண்ணீர்களுக்கு மத்தியில் மனமுடைந்து நிற்கிறார் தந்தை. தந்தையின் இதயம் இப்போது ஒரு நிமிடம் நின்று துடிக்கிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, யாருடைய ஏக்கமாவது எங்கள் கண்ணில் தென்பட்டால் அந்த ஏக்கத்தை போக்குகின்ற அரும் மருந்தாக நாங்கள் மாற அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 10ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் உணர்வு. உணர்வற்ற மனிதர்களின் மத்தியில் உடைகள் களையப்படுகின்றன. சிறுவயதில் நீ உன் தாயிடம் கேட்ட உடையின் சிறப்பு இப்போது தெளிவாய் புரிகிறது. வெள்ளை நிறத்தில் இருந்த உந்தன் அங்கி இரத்த வெள்ளத்தில் மிதப்பதை காணும் என் கண்கள் இரத்த வெள்ளத்தில் நீந்த முனைப்பு காட்டுகிறது. சகதியில் புரண்டபோது அது அழுக்கு என்று உன் அன்னை துவைத்தாள். நீ விழுந்து தூசி படிந்த பொழுதெல்லாம் அழுக்கு நீக்கி ஆனந்தம் கண்டாள். எங்கோ ஒரு ஓரத்தில் அவளும் பின்தொடர்கிறாள் உன்னை. எப்படி இருக்கும் அவளின் இதயம்? நானே இவ்வளவு உடைகிறேன் என்றால் அவளின் இதயம் உடையாமலா இருக்கும்? உரிக்கப்பட்ட உன் ஆடை இந்த குழுக்கள் சீட்டு குறிவைத்து நகர்த்துகிறதே, அந்தோ பரிதாபம். ஆனால் நீயோ எத்தனை மனிதர்களுக்கு ஆடையாய் இருந்திருக்கிறாய். மகிழ்ச்சி என்னும் ஆடையும், மன்னிப்பு என்னும் ஆடையும், கனிவு என்னும் ஆடையும், பரிவு என்னும் ஆடையும் பக்குவமாய் உடுத்தியதால் இன்று நீ அக்கிரமம் என்னும் கொடும் செயலால் ஆடையின்றி நிற்கிறாய். அன்பு மகனே, பார்க்கவே முடியவில்லை உந்தன் ஆடையற்ற நிலையில். இருந்தாலும் என் உணர்வலைகள் உந்தன் இதயத்தை வருடி செல்லும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கையும், அன்பின் இதயமாய் என் இதயம் உனக்காய் துடிக்கிறது என்பதில் மட்டும் மாற்று சிந்தனை கிடையாது. உணர்வற்ற மனிதர்களுக்கு நடுவில் நீ ஆடையின்றி நிற்கிறாய். ஆனால் நானோ நிழலாய் உன்னை அணைக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும்
அடுத்தவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 11ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் துடிப்பு. வெற்றுடல் ஒருபுறம், ஆணிகளின் கீறல் மறுபுறம், பீரிட்ட இரத்த துளிகள் இன்னொரு புறம். தூக்கி வந்த சிலுவை மரமே, கண்ணீர் சிந்தும் கால கொடுமை. கண்கள் சுருங்க, கரங்கள் மருள, இதயம் துடிக்க, இன்னுயிர் இறுதி சாசனம் படைக்க. இயல்பற்ற தன்மை இகமதில் உதிக்க, துளைக்கப்பட்ட ஆணிகளும் துடித்துடித்த நெஞ்சமும் பளிச்சென்று தென்பட்ட துடிப்புள்ள தந்தை இவை யாவற்றையும் கண்டு துடிப்பிழந்து நொடிந்து நிற்கிறார். சாய்ந்து விழுந்த தன் மகன் சாயாமல் நடக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு உடன் வந்தவர் இப்போது உயிர் போகும் முன் இத்தனை வேதனைகளா என் மகனுக்கு என்று இரத்த கண்ணீரை வடிக்கும் அளவுக்கு தந்தையின் இதயம் துடிப்பின்றி துவள ஆரம்பிக்கிறது. சிலுவை மரம் நேராய் நிற்க நிலை தடுமாறி விழுகிறார் புனித சூசையப்பர். அவர் இருந்திருந்தால் இதுவும் நிச்சயம் நடந்திருக்கும். உயர்த்தப்பட்ட சிலுவையில் சிதைந்து நிற்கும் தன் மகனின் உடலை கண்டு உடைந்த இதயமாய் மாறுகிறார் வளர்ப்பு தந்தை வளனார். என்ன செய்வது? 2 வயதில் காப்பாற்ற போராடியது இன்று நடக்கவில்லையே என துடிக்க மறுத்த இதயமாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆனாலும் கடந்து செல்கிறார். இது கடவுளின் திட்டம் என்று. ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் துடிப்பற்ற மனிதர்களாக, பிறர் துன்பம் கண்டு விலகி செல்லுகிற மனிதர்களாக இருக்கும் மனநிலையை எங்களிடமிருந்து மாற்றிட அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 12ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர்.
சூசையின் இழப்பு. எந்த தந்தைக்கும் தாய்க்கும் வரக்கூடாத ஒன்று என்னவென்றால் அது தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளின் மரணம்தான். பாலூட்டி வளர்த்த மகனுக்கே பால் ஊற்றுவது எவ்வளவு வழி நிறைந்த சூழல் என்பது எல்லோருக்கும் தெரியும். வாயார புகழ்ந்து வாய் நிறைய உணவளித்த பிள்ளைக்கே வாய்க்கரிசி போடுவது எவ்வளவு வழி நிறைந்த வாழ்வு என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும். தெரிந்து வைத்திருப்பதோடு வாழ்பவர்கள்தான் நாம். ஆனால் அதை தங்கள் வாழ்வில் கண்டவர்கள் இயேசுவின் பெற்றோர். திருத்தந்தை பிரான்சிஸின் திருத்தூது மடல் சுட்டிக்காட்டும் நிழல் நில் தந்தை என்பது புனித சூசையப்பரும் நிழலாய் இறுதி மூச்சு வரை பின்தொடர்ந்தார். அன்னை மரியாவும் ஆங்காங்கே நின்று கொண்டு மாரடித்து புலம்பியிருப்பார். ஆம் என்று சொன்ன வார்த்தைக்கே அர்த்தம் இங்குதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உறைந்து போய் நின்றிருப்பார். என்ன செய்வது? இழந்து போயினர் இயேசுவின் இறப்பின் வழியாய். ஆனால் இழந்து நிற்கவில்லை இறை திட்டத்தை. கண்களை உயர்த்தி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்கிய இயேசு நாம் வாழ்வில் தொங்கிவிடாமல் இருக்க தன் உயிரை இழக்கிறார், இவ்வுலகத்தின் பாவங்களுக்காய். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எவற்றை இழந்தாலும் எங்களால் மற்றவர்கள் எந்த இழப்பை சந்திக்காமலும் இருக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 13ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் கவனிப்பு. அன்று அன்னையின் மடி மகிழ்ந்தது, இன்றும் அன்னையின் மடி அகமகிழ்கிறது. துன்பத்தின் பிடியில் துடிதுடித்து இருந்தாள். ஆணிகளின் கீறல் அடிவரை சென்று அவஸ்தையை கொடுத்தாள். இறுகின இதயமாய் மற்றவர்கள் வாழ்ந்தாலும் படை வீரர்களின் தாக்குதல் தமையனின் உயிரை பறித்தன என ஏங்கினாலும் உணர்வற்ற மனிதர்களால் என் இதயம் இப்பொழுது உடைந்து நிற்கிறது என்று அன்னை மரியா நினைத்தாலும் தையலே இல்லாமல் நெய்யப்பட்ட ஆடையின் தையல் பிரியாமல் குழுக்கள் சீட்டு போட்டு பங்கிடப்பட்டது என்பதை உணர்ந்தாலும் சிதறப்பட்டாலும் நான் அதை கண்டு துளியும் வேதனையுறவில்லை. ஏனென்றால் என் மகன் என்னை போன்றே வானக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி உள்ளான். சூசையும் நான் வளர்த்ததன் பிரதிபலனை இன்று உயிரற்ற உடலாய் என் மடியில் இவன் கிடப்பதை எண்ணி நிச்சயம் அகமகிழ்ந்துதான் ஆனந்தம் கொள்வார். இருந்தாலும் பெற்ற வயிறு என்ன செய்யும்? சூசையின் அமைதிக்கு நடுவில் இவ் அனைத்தையும் கவனிக்கிறார், கண் கலங்குகிறார்,
நிழலின் தந்தையாய், தந்தையின் இதயமாய், அன்னையின் மடிமீது கிடத்தப்பட்டிருந்த இயேசுவை பார்க்கிறார், கவனிக்கிறார். இறை திட்டம் இது என்று ஏற்று நகருகிறார். இன்று அன்னையின் மடியை கவனித்து இறை திட்டத்தை நாமும் ஏற்போமா? ஜெபம். அன்பு இயேசுவே, கவனிப்பற்று இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் எங்களால் முடிந்தவரை நாங்கள் கவனித்துக் கொள்ள அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 14ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சூசையின் ஓசை. வலனாரின் அமைதியின் நடுவில் கொஞ்சம் வெறுப்பு, இடையில் கொஞ்சம் தவிப்பு, மத்தியில் கொஞ்சம் மன வருத்தம், தடுமாறும் தருணங்களில், தடுக்கி விழும் நேரங்களில் யார் தாங்குவார்? செய்வதறியாது நகர்ந்த புனித சூசையப்பரின் கால்கள் இயேசுவின் தலைமாட்டில் மௌனமாய் நிற்கிறது. நிமிர்ந்து பார்க்க முடியாமல் ஒரு சொல் கூறி அன்னை மரியாவுக்கு ஆறுதல் கூட கொடுக்க முடியாமல் அமைதியாய் நிற்கிறார் புனித சூசையப்பர். இந்த அடக்கம் கூட நான் கற்றுக் கொடுத்த பண்புகளில் ஒன்றுதான். என்ன நேர்ந்தாலும் இறை திட்டத்தை முழுமையாய் பின்பற்றிட உயிரையும் இழப்பதே உறுதியான சாட்சிய வாழ்வு என்று போதித்த நான் இன்று அடக்கம் செய்யப்படுகிற என் தமையனின் ஒவ்வொரு அங்கங்களையும் பார்த்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் அடக்கத்தில் எத்துணை தடுமாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றையெல்லாம் அமைதியாய் கண்டு நிழலாய் பின்தொடர்கிறார் வளர்ப்பு தந்தை வலனார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களின் வாழ்வாழும் வார்த்தையாலும் மற்றவர்களை நாங்கள் அடக்கம் செய்யாமல் அடுத்தடுத்த நகர்வுக்கு அழைத்துச் செல்லும் உன்னத திசை காட்டும் கருவிகளாக மாறிட அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இப்பொழுது இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். கல்வாரி அன்பை